ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேக் நாங்கள் வந்து கடையில் வாங்கினது. இந்த ரேக் வந்து அமேசானில் வாங்கினது. ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் தெரியுதா? இப்போ இந்த ரேக்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த ரேக்கை பற்றி சொல்ல போகிறேன். இது நான் 1000க்கு வாங்கினேன். இது 777க்கு தான் வாங்கினேன். அமேசானில் வாங்கினேன். இது கடையில் வாங்கினது. இது அமேசானில் வாங்கினது. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என்ன பண்ணலாம், ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது, கபோர்டு ஒவ்வொரு திறந்து எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் ரொம்ப நாள் ரேக் தேடிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இங்கே ஆணியே அடிக்க முடியாது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பழைய பில்டிங் வேறு, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்னர் ஸ்பேஸ் மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ கார்னர் ரேக் தேடுறப்ப தான் இந்த ரேக் கிடச்சிச்சு. இது ஜஸ்ட்டு 777க்கு இவ்வளோ பெரிய ரேக் கிடைக்கிதுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து 1000க்கு வாங்கினது. ஆனால் ஒல்லி கொஞ்சம் ஹைட் கூடனாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் வைக்க முடியும். ஆனால் இதில் நிறையா பொருள் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் நல்லா இருக்குதுக்கு. ஸோ நான் ஸ்ட்ராங்காக இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் கார்னர் ரேக்கில் அந்த செக்ஷனில் தேடுறப்ப தான் அது கிடச்சிச்சு. ஸோ அதை நான் கமெண்ட் செக்ஷனில் எங்கே வாங்கினேன் என்ன லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.